தலைப்புச் செய்திகள். ஊட்டியில் ஒவ்வொரு ஆண்டும் மலர் கண்காட்சி நடைபெற்று வரும் நிலையில் சென்னையில் உள்ள செம்மொழி பூங்காவிலும் மலர் கண்காட்சி நடத்த தமிழக அரசு திட்டமிட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து சென்னையில் மலர் கண்காட்சி நாளை மறுதினம் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைக்கிறார். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமையை கண்டித்து நாம் தமிழர் கட்சியின் சார்பில் இன்று சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்திற்கு போலீசார் அனுமதி மறுத்த நிலையில் நாம் தமிழர் கட்சியினர் தடையை மீறி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் போலீசார் கைது செய்தனர். தஞ்சாவூரிலிருந்து நேற்று அதிகாலை சென்னை சென்ற உழவன் எக்ஸ்பிரஸ் ரயிலில் S3 பெட்டியில் தஞ்சாவூரில் உள்ள நாகை ரோடு வேட்டுக்கார தெருவை சேர்ந்த சுந்தரவேல் 57 என்பவர் பயணித்துள்ளார். இந்த நிலையில் அவர் சிறுமிக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்ததாக ரயில்வே போலீசார் கைது செய்தனர். புத்தாண்டு கொண்டாட்டத்தின் போது விதிமீறல்களில் ஈடுபட்டால் ANPR கேமரா மூலமாக கண்டறிந்து தாமாகவே வழக்குப்பதிவு செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக சென்னை பெருநகர போக்குவரத்து காவல்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. அறிமுகம் இல்லாத எண்களிலிருந்து புத்தாண்டு வாழ்த்துக்கள் சொல்லும் செயலிக்கான APK லிங்க் வந்தால் அதை கிளிக் செய்ய வேண்டாம் என்று காவல்துறை எச்சரித்துள்ளது. சிறு வயதிலிருந்து வரைதல், வடிவமைத்தல், 3D மாடலிங், அனிமேஷன் போன்ற புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வதில் ஆர்வம் இருந்தால் கட்டடக்கலை தான் உங்களுக்கு ஏற்ற துறை என்று தகவல் வெளியாகியுள்ளது. சென்னை புறநகர ரயில்கள் நாளை ஞாயிறு அட்டவணைப்படி இயங்கும் என்ற தகவல் வந்துள்ளது. சென்னை மாநகராட்சி சென்னை மக்களுக்கு 35% தொழில் வரி உயர்வை அறிவித்துள்ளதற்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி K. பழனிசாமி கண்டனம் தெரிவித்துள்ளார். முன்னாள் பிரதமர் நேருவை கொச்சைப்படுத்தி பேசியவர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டுமென தமிழக காங்கிரஸ் கமிட்டியின் தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான கு. செல்வபெருந்தகை தெரிவித்துள்ளார். தொட்டதற்கு எல்லாம் முன்னெச்சரிக்கை கைது என போலீசார் நடந்து கொள்வது சரியல்ல என திமுகவின் கூட்டணி கட்சியான மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலர் பாலகிருஷ்ணன் கூறியுள்ளார். சென்னை மாநகராட்சியில் தொழில் வரி உயர்த்தப்பட்டதற்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்துள்ளார். திமுக ஆட்சியில் தென் மாவட்டங்களுக்கு முக்கியத்துவம் என்று அமைச்சர் TRB ராஜா உறுதியளித்துள்ளார். அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்தில் திமுகவிற்கு எதிராக பதிவிட்ட காவலர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளார். பொய் பேசுவதில் EPSக்கு நிகர் யாருமில்லை என்று சட்ட அமைச்சர் ரகுபதி விமர்சித்துள்ளார். சென்னையில் அனைத்து ரயில்களின் அட்டவணை ஜனவரி 2ஆம் தேதி முதல் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. கடற்கரை, செங்கல்பட்டு, கும்மிடிப்பூண்டி உட்பட அனைத்து வழித்தட மின்சார ரயில்களின் நேரம் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. திருவள்ளுவர் சிலையின் அறிவுக்கு அழகு செய்துள்ளார் முதலமைச்சர் என்று ஆசிரியர் கி. வீரமணி பாராட்டு தெரிவித்துள்ளார். வெம்பங்கோட்டை அகழாய்வில் அரிதான சுடுமண் ஆட்டக்காய் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. பொங்கல் தொகுப்பு காரணமாக ஜனவரி 3, 10ஆம் தேதிகளில் ரேஷன் கடைகள் திறந்திருக்கும் என்று கூட்டுறவுத்துறை அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. FIR வெளியான விவகாரம் மத்திய அரசு முகமை மீது விசாரணை நடத்த வேண்டும் என்று CBI வலியுறுத்தியுள்ளது. சென்னையில் 4வது ஆண்டாக நடைபெறவுள்ள மலர் கண்காட்சியை முதல்வர் ஸ்டாலின் நாளை மறுநாள் தொடங்கி வைக்கிறார். மேட்டூர் அணை நிரம்பியவுடன் உபரி நீரை ஏரிகளுக்கு அனுப்ப வேண்டும் என்று ராமதாஸ் தெரிவித்துள்ளார். ராமேஸ்வரத்தில் ரகசிய கேமரா வைக்கப்பட்டிருந்த உடைமாற்றும் அறைக்கு சீல் வைக்கப்பட்டது. காக்கி சட்டையில் ஒளிந்து கொண்டு இருக்கும் கிரிமினல் நீ செல்போன் திருடன், ஆடியோ திருடன், இந்த அரசு என்னுடன் மோத துப்பு இல்லாமல் இவரை முன்வைத்து பின்னாடி இருந்து ஆட்டம் காட்டிக் கொண்டு இருக்கிறது என்று DIG வருண்குமாரை நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் கடுமையாக விமர்சித்துள்ளார். ஓசூர் அருகே ஊருக்குள் புகுந்த காட்டு யானையால் சிறுவன் நூலிழையில் உயிர் தப்பினான். நாட்டிலேயே ரூபாய் 931 கோடி சொத்துடன் பணக்கார முதல்வராக சந்திரபாபு நாயுடு உள்ளார். வெறும் ரூபாய் 15 லட்சத்துடன் ஏழை முதல்வராக மம்தா பானர்ஜி உள்ளார் என ஜனநாயகத்திற்கான சீர்திருத்த சங்கம் அறிக்கை வெளியிட்டுள்ளது. புத்தாண்டு என்றாலே புதிய காலண்டர் வாங்குவது எப்படி தவிர்க்க முடியாததோ அதுபோலவே புத்தாண்டு தீர்மானம் எடுப்பதும் தவிர்க்க முடியாததாகிவிட்டது என்று கருத்துக்கள் வெளியாகியுள்ளன. மேட்டூர் அணை நடப்பாண்டில் 3வது முறையாக இன்று மாலைக்குள் முழு கொள்ளளவான 120 அடியை எட்டும் என நீர்வளத்துறை மண்டல தலைமை பொறியாளர் தயாளகுமார் தெரிவித்துள்ளார். பொய் பேசுவதில் EPSக்கு நிகர் யாருமில்லை என்று சட்ட அமைச்சர் ரகுபதி விமர்சனம் செய்துள்ளார். சீமானுக்கு சட்ட ரீதியாக தண்டனை பெற்றுத் தருவேன் என்று DIG வருண்குமார் உறுதியாக தெரிவித்துள்ளார். சென்னையில் ஒவ்வொரு ஆண்டும் புத்தாண்டு கொண்டாட்டங்கள் களை கட்டுவது வழக்கம். இந்த ஆண்டும் சென்னையில் புத்தாண்டை வரவேற்க அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளன. கன்னியாகுமரியில் விவேகானந்தர் நினைவிடம் மற்றும் திருவள்ளுவர் சிலையை இணைக்கும் புதிய கண்ணாடி இழைப்பாலத்தை தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் நேற்று திறந்து வைத்தார். திருவள்ளூர் மாவட்டத்தில் ஆங்கில புத்தாண்டை வரவேற்கும் விதமாக முருகன் கோவிலில் சிறப்பு பூஜை நடைபெற்றது. யார் அந்த சார், யாரையோ காப்பாற்ற இத்தனை அமைச்சர்கள் பேசுகிறார்கள் என்று EPS பேட்டி அளித்துள்ளார். ஓய்வு பெற்ற அரசு ஊழியரிடம் தங்கச்செயினை பறித்த போலீஸ் உங்க மேல கடத்தல் கேஸ் இருக்கு என்று பேசியுள்ளார். அதானிக்கு வழங்கப்படவிருந்த ஒப்பந்தம் ரத்து செய்யப்பட்டது பாமகவுக்கு கிடைத்த வெற்றி என அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். பயன்படுத்த முடியாத நிலையில் பெருநகர அடையார் பூங்கா நடவடிக்கை எடுக்குமா சென்னை மாநகராட்சி என்ற கேள்வி எழும்பியுள்ளது. கல்வி நிறுவனங்களில் மாணவிகளின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்று ஆளுநர் ரவியிடம் அண்ணாமலை வலியுறுத்தியுள்ளார்.
திண்டுக்கல்லில் ஏர்கன் துப்பாக்கி கொண்டு பாய்ந்து 17 வயது சிறுவன் படுகாயமடைந்துள்ளான். மறைந்த சின்னத்திரை நடிகை சித்ராவின் தந்தை தூக்கிட்டு உயிரை மாய்த்து கொண்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. உயிரை மாய்த்து கொண்ட சின்னத்திரை நடிகை சித்ராவின் தந்தை காரணமாக போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டனர். அந்த சார் யாரு என்று கேட்டால் சுரேன்று கோபம் வருகிறது என்று தமிழக அரசு மீது பாஜக மூத்த தலைவர் தமிழிசை குற்றம் சாட்டியுள்ளார். டெஸ்ட் போட்டிகளில் அதிக விக்கெட்டுகளை வீழ்த்திய இந்திய அணியின் முன்னாள் வீரர் ரவிச்சந்திரன் அஸ்வினை நாதன் லியோன் முந்தியுள்ளார். ரோஹித் கேப்டனாக இல்லாமல் இருந்திருந்தால் அணியில் நீடித்திருக்க மாட்டார் என்று இர்ஃபான் பதான் தெரிவித்துள்ளார். உலக பிளிட்ஸ் சாம்பியன்ஷிப் தொடரில் தமிழகத்தை சேர்ந்த வைஷாலி ஒரு தோல்வி கூட சந்திக்காமல் நாக் அவுட் சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். புத்தாண்டையொட்டி மலர் சந்தைகளில் பூக்களின் விலை பன்மடங்கு உயர்ந்துள்ளது. இந்த நிலையில் 1 கிலோ மல்லிகை ரூபாய் 3000க்கு விற்பனையானது. சென்னையில் இன்று 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை ஒரு சவரன் 56,880 ரூபாய்க்கும் 1 கிராம் 7,110க்கும் விற்பனையானது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் நாளைய செய்தியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.